நான் ரூபா கட்ட போறேன். நீ எங்க போற? வேலைக்கு போறியா? என்ன செய்ய போற? எனக்கு கை கால்லாம் வலிக்கல, நான் படுக்க போறேன். அத மாமா ரூபாக்காரன் சொல்லிட்டார்ல. மாமா ரூபா தந்தானே, மச்சான் ரூபா தந்தானே, எல்லாம் கடன் கடன் தரல. நீ வேலைக்கு போ. ஒரு நாள் நடைபெற்று எனக்கு எங்கதான் வலிக்கும் உனக்கு தெரியுமா? போனவங்க மட்டும் தெரியுதுல, இப்ப வேலைக்கு போனா அங்க வரைக்கும் இங்க வரைக்கும் சொல்லிட்டு இருக்க. போனவன என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்க? நான் மட்டும் போன வைக்க போறேன். நீங்க போன வைப்பேன், நீங்க போன பாப்பேல்ல. எய்த்து பேசிட்டு பத்திக்கா, அரஞ்சனா பல்லுல அங்க விழுந்துட்டு பத்திக்கா. போன் வாங்கும் போது வேண்டான கடனை வாங்கி போனை வாங்கிட்டு இப்ப கடன் நடக்கிறதுக்கு வேலைக்கு போனா உனக்கு வேலைக்கு போக முடியல. நாளா நடுவைக்குள்ள பணம் தரம்னா ஒண்ணு தரணும். நீ எப்படி நடுவி, யாரு கூப்பிட்டு நடுவி, எப்படி நடுவி, எனக்கு வயலை நட்டு தந்துரு பத்திக்கா. என்னால செய்ய முடிஞ்ச நான் செய்யறேன். என்னால செய்ய முடியல, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கு, என்னால முடியல. அப்படியே நீலி கண்ணீர் வடிக்காத. உனக்கு இப்ப வேலை செய்ய முடியலன்னா அடுத்த மாசம் பணம் கட்டுறதுக்கு உங்க அப்பன் ரூபாய் வாங்கிட்டு வா. வேலை செய்ய துப்பு இல்ல, உனக்கு அப்பனை பத்தி பேசினா உனக்கு கோவம் பத்துக்கிட்டு மூஞ்செல்லாம் உடச்சிடும் பத்திக்கா. யார் எது கத்திட்டு கிடக்கா சின்னதாயி சின்னதாயின்னு? சும்மா இருங்க, அது மாடத்தியா கேக்கா. என்னக்கா சொல்லுங்கக்கா. இந்த பண்ணையார் கணக்குல மிளகா பறிக்க போற பத்தியா? ஆள் கேவல, நீ வரையா? மிளகா பறிக்க அதுக்கு என்ன சம்பளம்? எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்? ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் சம்பளம். மத்தியானம் கஞ்சி கொண்டு வந்து சாப்பிடறதுக்கு மிளகா பழம் கறிக்கு கொண்டு வந்து ஒரு ஆள் ஒரு மூடை பறிக்கிற எல்லாம் வயதாரா சத்தம் போடும். ஏக்கா ஒரு மூடை காயாக்கா பறிச்சிடலாமா? அதெல்லாம் பறிச்சிடலாம். 2 கைட்டு பொடு பொண்ணு பறிச்சா வேகமா பறிச்சிடலாம். அதெல்லாம் வேலை லேசு தானி. போ, நடதான் போகல, காய பிரிக்காது போ. சரி வாரேங்கா, நம்ம 2 பேரும் ஒரே பாத்தில நிப்போங்க. சரி வாவா, நானும் கூட மாட ஒத்தாசை பண்ணுவேன். வாவா. சரி இப்ப நான் எங்க வரணும்? அந்த டீ கடைக்கு 8 மணிக்கு வந்து நாங்களா நம்ம நிப்போம் குத்தா. நீங்க வந்து சேர்ந்து போயிடலாம் தானே? சரிக்கா. சரி நீ மிளகா பறிக்கப்போ, நான் அந்தால தோட்டத்துக்கு போயிட்டு நாத்துக்கு தண்ணியை பறிச்சுட்டு மத்தியானம் போல வீட்டுக்கு வந்து போனுக்கு போய் ரூபாய் கட்டிட்டு அந்தால அந்திக்கு சந்தைக்கு போயிட்டு வாரேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். நீ கிளம்பி போ. ஆளோட போயிட்டு ஆளோட வா, தனியா போயிட்டு தனியா வராத. சரி. 5 வாலியும் துண்டு எடுத்திருக்கே. காய பறிக்க பாத்திரம் ஒண்ணு எடுக்கல. எதுல பறிச்சு போடுவா காய? அது அவங்க தரமாட்டாங்க. பாத்திரம் இல்லைன்னா அந்த நார்பட்டி எடுத்துட்டு போ. சரி பார்த்து போயிட்டு நான் தோட்டத்துக்கு போறேன். என்ன சின்னதாய் வேலைக்குலாம் போற? கோபாலன வேலைக்கு போக சொன்னானா? என்ன செய்ய, எல்லாம் நேரமா கொஞ்சமா வேலை செய்யறா, கொழுப்பு குறையும் உனக்கு. குள்ளமணி அதிக வாய் பேசுனா கொசு நசுமா நசுக்கிப்படுறோம் பத்திக்கா. குள்ளமணி உன்னெல்லாம் அன்னைக்கே வயல் தொழில போட்டு முச்சி எடுத்துக்கணும். பாவனை விட்ட மாதிரி நீ என்னைக்கா என் கையில சிக்க அன்னைக்கு நீ பாரு தொழில போட்டு முச்சு எடுத்துதான் பக்கா வளர்த்தி கூட எல்லாம் நீ எல்லாம் வாய் பேசுத. சின்னதாய் என்ன எங்க சண்டை போட்டு கிடக்க? சண்டை இல்லக்கா, அந்த குள்ளமணி இருக்காமல என்ன வாய் பேசுனா வாய் பல்லோட மாமா இந்த டீ கடையில வந்து கிடக்கான். சரி அந்த வண்டிக்கு போய் வண்டியில போய் ஏற நம்ம போவோம் காய் பறிக்க. சின்னதாய் காய வச்சு கிழிஞ்சு வச்சுப்போ. சின்னதாயெல்லாம் வேலைக்கு போறா, என்ன செய்ய? எல்லாம் குள்ளமணி நீ இப்ப உத வாங்க போற. எல்லாம் குள்ளமணி சும்மா நல்லா அவளை இப்பதான் வேலைக்கு போற. நீ வேலைக்கு போறதுல கெடுத்துட போற. உண்டகனே இது கத்திரி வயல இங்கேயா காய் பறிக்க போற? அப்ப நம்ம எங்க போய் பறிக்கணும்? நம்ம மிளகாய் பறிக்கணும். முளசி வயலுக்கு போன இது கத்திரிக்காய் வயலு. நான் மட்டும் தான் பெட்டி கொண்டு வந்து நீங்களா ஒண்ணு கொண்டு வந்து 7 காய் பறிப்பீல. என் புருஷன் அப்பவே சொன்னா ஒண்ணு வேண்டாம் பாத்திரம் ஒண்ணு நாம கொண்டு போன்னு சொல்லிட்டான். சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல, கொண்டு வந்து வச்சு சாயங்காலம் போக வீட்டுக்கு மிளகா கொண்டு போ. ஒரு பெட்டி மிளகா கொண்டு போய் ஜூஸ் போட்டா குடிக்க போறா? எனக்கு மிளகா பார்த்தாலே கண்ணு வேர்த்துரும். எனக்குலாம் காரம் ஆகாது. சரி சரி இங்க இருக்காண்ட வாங்க அந்த வயலுக்கு போவோம். சரி பெட்டியும் கஞ்சி வலையை ஒரு வாரமா வச்சுட்டு நம்ம மிளகா பறிப்போம். எங்க வைக்க? அந்த கருவ மரத்து மூட்டுல வை. சரி சரி.